பெண்கள் நினைச்சா 100ல 80% ஆண்களுக்கு கல்யாணமே நடக்காது. சுத்தமான, பரிசுத்தமான ஆண்கள் தான் வேணும். இப்ப நீங்கலாம் சொல்றீங்கல்ல, பெண்கள் சுத்தமான பெண்கள் தான் வேணும்னு. அதே மாரிக்கே பெண்களும் சுத்தமான ஆண் தான் வேணும் கல்யாணம் முடிச்சு, அவங்கள தான் கல்யாணம் முடிப்போம். சுத்தமில்லாத ஆண்கள்லாம் கல்யாணம் முடிக்க மாட்டோம்ன்னு சொல்லி முடிவெடுத்தா, 100ல 80% ஆண்களுக்கு திருமணமே நடக்காது. கஞ்சாக்காரன், குடிகாரன், பொம்பளை பொறுக்கி, அயோக்கியன், திருடன், இந்த மாதிரிக்க நிறைய கேட்டகரியில் பிரிக்கலாம் ஆண்களை. நான் வந்து 2007 எங்கள் அப்பா கூட நான் வந்து ஏஜென்சிக்கு வரேன் வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக. வல்லாஹி அன்னைக்கு பாஸ்போர்ட் செய்கிறதுக்காக வாரோம் ஏஜென்சிக்கு. அன்னைக்கு அங்கே பாஸ்போர்ட் கம்பெனிக்கு போயிட்டு வந்துட்டு நாளைக்கு வர சொல்லிட்டாங்க. அங்கே கொழும்புலேயே தங்கணும் நம்ம ஒரு இடத்துல. எங்கள் ஊரில் ஒரு நானை தான் கூப்பிட்டு போகிறாரு. எங்கள் கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த லோட்ஜில் வந்து தங்குறோம். படியில் ஏறி போகிறேன், காதெல்லாம் சும்மா வெடிக்குது. ஒருத்தர் பேசுகிற ஊத்த பேச்சு புலவாசிங்கம்மா, சொல்லவே இல்லாத வார்த்தைகள். அவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காரு. எங்கள் அப்பா நான் சொன்னேன், என்னப்பா இப்படி பேசுகிறாங்க. இதில் வேற சலாம் அலைக்கும் பாய். அப்பா எனக்கு இஸ்லாத்தை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. சலாம் அலைக்கும் பாய் தான் கதைக்க ஆரம்பிக்கிறாரு. நாங்கள் படிக்கட்டில் ஏற போகிறோம். அப்போ தான் அந்த கோல் வருது. அதுக்கப்புறம் பேசுகிறாரே, பேச்சு கொஞ்சம் ஏதோ காசு கொடுத்துருக்குறாரு, அது திருப்பி வரல போல இருக்கு. பேசின பேச்சுகள் அப்போ நான் எது சாதாரணமாக பேசுகிறாங்கன்றதே நானும் விட்டுட்டேன். இஸ்லாத்தை படித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்கெல்லாம் முஸ்லீமே கிடையாது அப்படின்னு. குரானை ஓதக்கூடிய வாயால ஊத்த பேச்சு பேசுறாங்க. அந்த மாதிரிக்க இந்த கொழும்புல இருக்க முஸ்லீம்களோட நிலைமை அப்படி. எங்க அப்பா சொன்னார், நீ இன்னைக்கு தான் வந்திருக்க, இங்க இருக்க முஸ்லீம்காரங்க அதனால எனக்கு பிடிக்காது. நம்ம ஊர்ல உள்ள முஸ்லீம்கள்லாம் ரொம்ப நல்லவங்க. ஏன்னா அவங்கலாம் கிராமத்துல உள்ளவங்க, அன்பா மனிதர்களோட பேசுவாங்க. கொழும்புல இருக்கிற மாதிரிக்க கேவலமா பேசுற முஸ்லீம்கள் கிடையாது இங்க கிராமத்துல உள்ள முஸ்லீம்கள். உங்க கூட இல்லையா வாழ்றாங்க, அதனால அவங்களாம் ரொம்ப நல்ல நாகரிகமானவங்க. அவ்வளவு தன்மையா பேசுவாங்க. இந்த மாதிரி ஊத்த பேச்சுலாம் பேச மாட்டாங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்து முஸ்லீம்களே பிடிக்காது. அன்னைக்கு என்னைக்கு கேட்டேனோ அதுல வந்து நான் முஸ்லீம்களை வெறுத்துட்டேன். 2017 2018 தான் நான் இஸ்லாத்தை சரியா படிச்சு முடிக்கிறேன். அப்பந்தான் யோசிச்சேன், நான் பார்த்த முஸ்லீம்களுக்கும் நான் படிச்ச இஸ்லாத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. நீங்களாம் நினைக்காதீங்க நான் இஸ்லாத்துக்கு வந்தது இந்த ஆம்பளைங்க மேல ஆசைப்பட்டோ, எவனையும் லவ் பண்ணியோ, எவனோ ஒருத்தன் என்னை இஸ்லாத்துக்கு எடுத்தானோ, இல்லை நான் எவனையோ விரும்பி இஸ்லாத்துக்கு வந்தேனோ நினைக்காதீங்க. நான் ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இஸ்லாத்துக்கு வந்தேன். என்னுடைய தமிழ் சமூகமா எனக்கு நல்லாவே பிடிக்கும். என் மொழி தமிழ் மொழி, அதை நான் என் உயிருக்கு மேல நான் நேசிக்கிறேன். என் தமிழ் இனத்தையும் நான் நேசிக்கிறேன் அவ்வளவுக்கு. ஆனா நான் ஒரு விஷயத்த மட்டும் ஏற்றுக்கொள்ள விரும்பல. நான் ஏன் இஸ்லாத்துக்கு வந்தேன்னு ஒரு வீடியோ இருக்கு என்னோட யூடியூப்ல போயிட்டு பாருங்க. ஒரே ஒரு காரணம் தான், மன்னர்களை கடவுளாக வணங்கக்கூடிய மரபு தமிழர்களிடம் இருக்கிறது. மன்னர்களை கடவுளாக நான் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. நான் இந்த படைத்த இறைவனை மட்டும்தான் கும்பிடணும்னு நினைச்சேன். அதுக்காக மட்டும்தான் இஸ்லாத்துக்கு வந்தனே தவிர, வேற எவனையும் பார்த்து இவன் மாதிரிக்க நானும் இஸ்லாத்துக்கு வரணும்னு நினைச்சு இஸ்லாத்துக்குலாம் வரல. நான் பார்த்த முஸ்லிம்களுக்கும் 100க்கு 90% எனக்கு பொறுத்தளவு நான் படித்த இஸ்லாத்துக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. முஸ்லிம்களே கிடையாது. ஒரு 10% மக்கள் தான் நான் பார்த்ததுல ஏன் கண்ணு முன்னாடி இவங்கெல்லாம் முஸ்லிம்களா மாஷல்லா அப்படின்னு பார்த்துருக்குறேன். மற்றவெல்லாம் வெறும் குப்பை தான். சும்மா பேரை வச்சுக்க வேண்டியது நானும் முஸ்லிம்களா அப்படின்னு. சாடிய வளர்த்தியா வச்சுட்டு தொப்பியை போட்டுக்கிட்டா முஸ்லீம் ஆயிட முடியாது. நானும் தொழுகிறேன்னு போய் தொழுதுட்டு வந்தா பத்தாது, மனசு சுத்தமா இருக்கணும், எண்ணங்கள் சுத்தமா இருக்கணும். இல்லாட்டி நீங்க என்னதான் தொழுதாலும் என் தொழுகையெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது. தூக்கி வீசிடுவான் அல்ல, தூசி மாதிரி போயிடும் உங்களோட தொழுகையெல்லாம். வார்த்தைகளை பார்த்து பேசணும்.
ஊத்த பேச்சு பேசிட்டு குரானை போயிட்டு ஓதுனீங்கன்னா அந்த குரானை ஏற்றுக்கொள்ளப்படாது. தூய்மையான மக்கள் மட்டும்தான் குரானை தொட முடியும்னு சொல்லி ஒரு ஹதீஸே இருக்குது. தூய்மைங்கிறது குளிச்சா மட்டும் தூய்மை வராது. மனசு தூய்மையா இருக்கணும். உள்ளம், எண்ணம், வெளிவரக்கூடிய வார்த்தைகள் தூய்மையா இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.